ठीक है। Welcome back to his channel Madrasi Couple along with we are two states. இதே சீரிஸை நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். இது வரைக்கும் எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் கூத்தாட்டம் இருக்குது, பயங்கரமாக டான்ஸ் இருக்கும். 2 நாள் ஆடி இருக்காங்க 2 பேருமே. சத்தியமா சொல்கிறேன், யார் சூப்பரா ஆடி இருக்கான்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்பவே பார்த்துட்டு உடனே போய் கமெண்ட் பண்ணணும். நான் பார்ப்பேன் யார் யாரா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யார் சூப்பரா ஆடி இருக்கான்னு. சபரி சூப்பரா ஆடுறாங்க, மோனி சூப்பரா ஆடுறாங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோல் சவுண்ட்ல நான் என் வாழ்க்கையிலே டைம் ஆடுறேன். சரி, நீ ஆனா டைம்க்கே நல்லா ஆடணும். முதல்ல நான் எதிர்பார்க்கல. பிளஸ் நம்ம முக்காவாசி ஆம்பளைகள் சரக்கு போட்டிருந்தாங்க. நான் கிடையாது, நான் சரக்கு போடவில்லை. ஆனால் கேட்டாங்க, அனைவரும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நான் குடித்து விட்டு ஆடுகின்றேன் என்று. ஆனால் கிடையாது, நான் குடிக்காமல் தான் ஆடினேன். எடுத்தோடனே புல்புல் வீடியோ வந்திருக்கு. புல்புல் இஸ் a perfect dancer. புல்புல்க்கும் டோல் மேல ஆட தெரியாது. அப்படியா? டிஜே தான் ஆடுவாங்க. டிஜே தான் அவங்கலாம். ஆமா, டிஜேல போட்டு கும்மு கும்முன்னு போடுவாங்க. டிஜேனா பெரிய விஷயம் இல்ல, டிஜே எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்பீக்கர் இருக்கும், அதுல ஆடுவாங்க. ஸ்பீக்கர்ல சாங் போட்டுருவாங்க. எங்க அப்பா கூட்டிட்டு வரேன் ஆரம்பிச்சு. சோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது யார் யாரெல்லாம் ஆடுறாங்களோ காசு இது பண்ணி போடுவாங்க. காசு எவ்வளவு போடுறாங்களோ அதெல்லாம் ஒரு கெத்து. பின்னாடி பாரு. ஏன்னா அதுக்குள்ளே வேர்வை ஊத்த ஆரம்பிச்சு. தம்பி, எனக்கு 5 நிமிஷத்திலே வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. நன்னாடா ரத்தேரால இருந்தா. இவர் எங்களுக்கு தாத்தா. ஆமா, அந்த ஷர்ட் போட்டுருக்காங்க. தாத்தா முறையா? ஆமா, தாத்தா முறை. ஆடுறாங்க. குடி குடி கண்டல குடி. அடுத்த நாளைக்கு அக்வாஃபினா வாட்டர் கேன்ல வோட்கா எடுத்துட்டு வந்து என்ன குடிக்க பார்த்தாங்க. சிக்கல நானு மேரேஜ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணுல சிக்கல் இருந்துச்சு என் புருஷனை பார்க்கும்போது. அது என்ன நடந்தது இப்ப போக போக வரும். முதல்ல அந்த கதையை சொல்லிடு, என்ன நடந்தது. நான் குதிரை மேல இருந்தேன். எனக்கு ஆக்சுவலா அங்கிருந்து சத்தம் மட்டும் தான் வந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆடும்போது பின்னாடில இருந்து மண்ணை வாரி போட்டாங்க. இங்க பளிச்சுன்னு ஒரு இடத்துல இங்க கொஞ்சம் மண்ணு சிந்தன மாதிரி கொஞ்சம். நான் நினைச்சேன் சரி ஆடி இருப்பாங்க, ஆடின அந்த இதுல பறந்துருக்கும். மாமா மேல 2 பேர் மேலயே விழுந்தது. இவர் மேல ரெண்டு அவங்க புருஷ மேல. ஆமா, அவர் 2 பேர் மேல டார்கெட் பண்ணி மண்ணு போட்டிருக்காங்க. and that was advised by someone very close to us to their kid. அவங்க பண்ணிருக்காங்க. இது நான் பின்னாடி நின்று கேட்டுட்டேன். ஏன்னா அப்பதான் கண்டுபிடிச்சேன். அவங்க பின்னாடி இருட்டுல அவங்களுக்கு யார் நிக்கிறான்னு தெரியல. நான் பின்னாடி நின்று இருந்தேன், எனக்கு அது கேட்டுருச்சு. நான் போய் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். அது நாங்க ஒரு பெரிய சண்டையா மாத்தல. ஆக்சுவலா ஏன்னா நம்ம வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எடுத்துட கூடாதுன்றதுனால கம்முன்னு இருந்தோம். கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு 4 பீஸுங்க. சவுத் இந்தியால மட்டும் இல்ல, நார்த் இந்தியால அப்படிதான் வரும். நார்த் இந்தியால இன்னும் மோசமா இருக்கும். ஏறி நெஞ்சிலே மெரிச்சிருக்கலாம், பெரிய விஷயம் இல்ல. சரி, ஏன் கல்யாணம் கெடுக்கணும்? அதனால நான் அப்புறம் என்ன கல்யாணத்துக்குலாம் தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க தான் வந்தாங்க, தன்னோட அம்மா தான் நான் இல்ல ஒண்ணுல விடுங்க அப்படின்னா அவங்க தான் நின்று திருப்ப சொல்லி கோட்டை கழட்ட சொல்லி ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க தட்டி விட்டு டு மை பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட சித்தி சித்தப்பா அவனை மனசார ஏத்துனவங்க முதல்ல அவங்க தான். கல்யாணம் ஆகணுன்னே மனசார உன்னை ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் வரைக்குமே ஏதாவது ஒரு விசேஷனால அவங்க தான் பேசுவாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சித்தி அண்ட் சித்தப்பா, யூ ஆர் தி பெஸ்ட். இதெல்லாம் விடுங்க, ஒரு சீரியஸான ஃபேஸ் போயிடுச்சு. இப்போ என்ஜாயபிளான ஒரு ஃபேஸ் வரப்போகுது. ஏன்னா இப்பதான் மாப்பிள்ளை டான்ஸே ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் போட்டேன்னு தெரியல, நல்லாவே இல்ல. நல்லாதான் இருக்கு. இவ செல்ஃப் அப்ஜஸ்ட் அவளை மட்டும் பாத்துட்டு இருப்பா ஃபுல்லா. நான் அந்த இதை ஏன் போட்டேன், அந்த மூக்கு சளி ஏன் இப்படி வருது, அந்த ஜட்டி ஏன் இப்படி போட்டேன் ஆரம்பிச்சிருவா ஃபுல்லா. எனக்கு இதுல அவர் என்ஜாய் பண்ணுவாரு. அவர்தான் சொன்னார் 2 பேரும் பிளான் பண்ணி தான். அவரோட தொப்பை வரேன் எப்படி. இதுல எல்லாம் எனக்கு டயர்ட் ஆயிட்டேன் நானு ரொம்ப.
இது பண்ணி தான் எனக்கு ஒரு ஷோல்டர் பக்கம் இப்படி டடக்குன்னு புஷ்பா அல்ல அடிச்ச மாதிரி இப்படி இறங்கிருச்சு. இவரு டான்ஸ் ஆடி ஷோல்டர் இறக்கிட்டாரு, இவன் ஒரு நீயை இறக்கிட்டான் டான்ஸ் ஆடி. அவர் உன்னை எப்படி பாத்துட்டு இருக்காரு பாருமா, மூக்கு நோண்டி உன்னை கற்பழித்திடலாமா. பின்னாடி ஒரு உருவம் தெரியுது, அது இவன் தான். குதிரைகளுக்கு வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. எப்படா போவீங்க, எப்படா மூவ் ஆவீங்க, நிறுத்தி தொலைங்கடா. மேல உட்காந்துட்டு இருக்கவன் முன்னாடி பாக்க அப்படிதான் இருக்கும். ஆமா, கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். நடுவில் அதை மிஸ் பண்ணிட்டோம். அம்மா நான் வந்து ஏறினேன்ல குதிரையில, அந்த குதிரையில ஏற சொல்லவே அம்மா வந்து பால் குடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, ஏறினாங்க பாரு. அப்பவே சொன்னாங்க உங்ககிட்ட ஒரு சான்ஸ் இருக்குதா, நீ ஓடணும்னா இறங்கி ஓடி சொல்லிருக்கு, காதல ஊதுவாங்க. குதிரை ஓடிட்டு என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான், செருப்பால அடிச்சு இல்ல, அது சும்மா சொன்னேன் நான். சோ ஆல் ஒல்லி குச்சிஸ் இன் ஒன் ஃப்ரேம். எல்லா குழந்தைங்களா இருக்குதுங்க, ஸ்கூல் போற குழந்தைங்க. இந்த தன்னு எருமை மாட காலேஜ் பிடிச்சிருக்கு, ஆனா இது மாதிரி கூட்டத்துல நீங்களாயிடுச்சு. அவன் எப்படி ஒரு பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, யார் முன்னாடி எப்படி ஆடுறாலும் காப்பி பண்ணிடுவா கரெக்டா. ஐயோ, அவ கல்யாணத்துல ஆடுவோமோ ஆட மாட்டோமோ. இப்ப வந்து கோயிலுக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. ஐ திங்க் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த சாங்கியத்தை நாங்க முந்தின நாள் பண்ணிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியை பக்கத்துல என்ன கோயிலுக்கோ அந்த சாமியை கும்பிட்டு முறையெல்லாம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிருவோம். இன்னொன்னு இருக்கு, மாப்பிள்ள வந்து அவங்க வீட்டுக்கே போக கூடாது. ஆமா, அடுத்தவங்க வீட்டுல போய் தான் தூங்கணும். ஆமா, பொண்ணு இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பேட் லக்கும் பிளஸ் இட்ஸ் நாட் குட். ஆமா, நம்ம ஆப்போசிட் வீட்ல தான் தங்கி போய் படுத்தோம். அதனால தான் அந்த பாரு நேரா கேமராக்கு நேரா போய் இந்த பக்கம் கூட உட்கார்ந்து இருக்கலாம். தள்ளுமோனி கேமரா இங்க வேலையே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, பண்ணு பாக்க நீ என்ன பண்றீங்க, நான் சாமி கும்பிட்டுக்கு நீங்க போங்க. அவங்க வந்து ஆனா அம்மாவோட இடத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு சைடுல பார்த்தா அம்மா மாதிரி இல்ல. ஓகே, we are வாடா எருமை இங்க குடிச்சிட்டு வந்து என்கிட்ட என்ன சொல்றதுக்கு தெரியுமா, நீ எப்படி கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஒரு சூப்பரான மாப்பிள்ளைய தேடி இருக்க. நாங்க நினைச்சா கூட இப்படி தேடி இருக்க முடியாது மணி, தங்கமான பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கேன். வந்து எனக்கு அடிக்கிறானுங்க, குடிச்சு வளர்றானுங்க, சரக்கு அடிச்சிட்டானுங்க, உயிரை வாங்கிடுவானுங்க இதே மாதிரி பேசி. இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறாங்கல்ல, அப்ப வந்து ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு வந்து பால் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சிம்பிள் சாங்கியம்ஸ். ஆமா, அந்த வீட்ல தான் ஒரு வாட்டர் கேன்ல ஒரு 2 லிட்டர் கோகோ கோலா பாட்டில்ல தண்ணி வந்துச்சு, அத குடிச்சிட்டு ஆடணும்னாங்க. ஆண்டி நல்லா இருப்பாங்க சார். அப்படியே நீங்க மூஞ்சியே தெரியலையே. அவன் மேல தூக்கிட்டான் கேமராவை, பால் குடிச்சிட்டு இருக்கான். நான் ஒரு பையனா இருந்து எனக்கு இப்படி யாராவது பால் கொடுத்துருந்தாங்கன்னா, இது அவங்க பால், ஐ மீன் அவங்க வீட்டு பால். எனக்கு அப்படி குத்தாங்கன்னா ஃபில்டர் பண்ணலாம், நான் குடிச்சிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டொப்பி ஸ்ட்ரைட்டா இருந்தது, அதுக்கப்புறம் பின்னாடி போச்சு, கோட்டை இருந்தது, கோட்டை எடுத்துட்டு அவர் மேல தான் மண்ணு போட்டாங்களே. அவர் ஆரம்பிச்சாங்க. எங்க அக்கா எல்லாம் டோல் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஸ்டெப் வரும்னே தெரியாது. இத புல்புல் அவங்க அப்பா பாரு, he is very happy man. மத்தவங்க ஆடுறத அவர் ஆடும்போது பாரு நல்லா கார்ட்டூன் மாதிரி ஆடுவார் மாமா. அவர் ஆடுறது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கும். அவங்க அப்பா அவர் ஜாலியா கூச்சுனுறாரு. மோஹித் எதுக்கு நடுவுல வந்திருக்கான், அதான் நம்ம தங்கச்சிடா. அவளை பத்தியா இந்த பக்கம் இருக்கிறது ரிங்குவோட தங்கச்சி தானே. அம்மா வந்து ஜுண்டனான்னு சொல்லுவாங்க அவரை. ஜுண்டனா என்னன்னா இப்படி ஆட்ட சத்தம் வரும் தெரியுமா, அந்த சத்தம் வருது இல்ல, அதுதான் நீ அப்படின்னு கையில அவருக்கு அது கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. சில் 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 அப்படின்னு இருந்திருக்கும். நான் அழகா உள்ள போயிட்டு படுத்துட்டு இருந்தேன். அவர் திரும்ப போயிட்டு டீஷர்ட்லாம் கழட்டி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு, நான் டீசெண்டா கோட்லாம் போட்டிருந்தேன், என்னை கழட்ட வச்சு வெறுஞ்சட்டையில ஆட வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது ஆடினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி எப்போ ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடி இருப்போம் அந்த ஒரு ஏரியாவே சுத்தி. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்துல ஆடினாங்க, எல்லாரும் ஆடினாங்க. வரப்போ அடுத்த நாள் கல்யாணம், கோமல் கல்யாணம், அந்த கோமலோட அண்ணா கல்யாணத்துல எல்லாம் வேற மாதிரி ஆட்டம். அதெல்லாம் பயங்கரமா ஆடணும். அது முடிச்சிட்டு நல்லா ஆடணும். அது வயித்து கொஞ்சம் ஃபுல் ஃபேமிலி வந்து ஒரு இடத்துல குதிச்சிட்டு இருக்கு. அப்பா பத்தியா பொறுமையா
செத்து வாங்கடா, நான் பொறுமையா தானே ஆடுவேன். கை வலிக்குதுடா போங்கடா. எப்பவுமே டோல் வாசிக்கிறவங்களுக்கும் அங்க ஆடுறவங்களுக்கும் ஒரு போட்டி நடக்கும். ஆமா எப்பவுமே நடக்கும். எனக்கு அது ஒரு இருக்கு, அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. நான் இப்படி ஷேக் பண்ணிட்டே இருப்பேன், அவன் அடிச்சுட்டே இருப்பான், அவன் நிறுத்த மாட்டான். பங்கஜோட கல்யாணத்துல நான் மட்டும் தனியா 3 hour ஆடினேன். அப்படியா? நான் 3 hour சாக் பூஜன் பண்ணாங்கல்ல, இந்த சாக் இது பண்ணாங்க பாரு, அப்ப நான் ஒருத்தால 1 மணி நேரம் ஆடினேன்.